வசனத்தில் பார்க்கும் பொழுது போல்ட்னஸ் ஆஃப் ஸ்பீச், தைரியமா நாங்கள் என்ன செய்யறோம்? பேசுகிறோம். யார் பேச முடியும்? கிறிஸ்துவின் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள். ஆமென். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், எனக்காக நித்திய ஆசீர்வாதங்களை அருள் இருக்கிறவர் என்கிற இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் தாராளமா என்ன செய்யணும்? தைரியமாய் பேச வேண்டும். தைரியமாய் சொல்லுங்கள். சோத்திரம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன் என்று தைரியம் கொண்டு சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியை நாம் கொண்டிருக்கிறபடினாலே அவர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்து விட முடியாது என்று தைரியமாய் சொல்லலாமே. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லணுமா? தைரியமாக சொல்லலாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையுடையவங்க அமைதியாக இருக்க தாராளமாக பேசணும். எதை குறித்து பேசணும்? கிறிஸ்துவ நம்பிக்கையை குறித்து தைரியமாக தாராளமாக பேசணும். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்களையும் பேசுங்க, மற்றவர்களிடத்துலையும் நீங்கள் என்ன செய்யுங்க? தைரியமாக பேசுங்க. அந்த நம்பிக்கை ஒருபோது நம்ம வெட்கப்படுத்தவே படுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோது நம்ம வெட்கப்படுத்துவதில்லை. ஆகவே தைரியமாய் பேசுங்க, தாராளமா பேசுங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறபடியால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தா என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவர் நமக்குள்ள என்ன ஆவி கொடுத்திருக்கிறார்? விசுவாசத்தின் ஆவி. பயத்தின் ஆவி கொடுக்கல, கலக்கத்தின் ஆவி கொடுக்கல, விசுவாசத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் ஆவியால் பேசுகிறேன். விசுவாசித்தா பேசணும். என்ன பேசணும்? எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்ம என்ன செய்யணும்? பேச வேண்டும். கர்த்தரை பார்த்து பேச வேண்டும். ஆண்டவரே, நீரே நோக்கம், நீரே நம்பிக்கை என்று சொல்லி கர்த்தரை நம்ம ஸ்துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் நீங்க தான் எனக்கு நோக்கம், நீங்க தான் எனக்கு நம்பிக்கை. சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 5ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். 14ஆவது வசனம், நானும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் துதி